நன்மை செய்தால் பலன் கிடைக்குமா? நன்மை செய்யும்போது நமக்கு அதன் பலன் என்ன? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, முயன்றதை செய்வோர் கனப்படுத்தப்படுவோர். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமாங்க, வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அநேக நேரங்கள்ல நாம நன்மை செய்யறத மறந்தே போயிடுறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆனா நம்ம செய்ய தவறி விடுகிறோம். 2018ஆம் ஆண்டு கேரள மாநிலத்துல தென்மேற்கு பருவக்காற்று கொட்டி தீர்த்தது. எதிர்பாராத நிலையில 14 மாவட்டமும் நீர்ல மூழ்கி இருந்தது. அந்த தண்ணீர்ல பல ஆயிரம் ஜனங்கள் மூழ்கி தத்தளித்து கொண்டிருந்தாங்க. அவைகளை மீட்கும் பணியாக மீனவர்களும் பேரிடை மீட்பு குழுவினர்களும் இந்திய இராணுவர்களும் ஜனங்களை மீட்டு கொண்டிருந்தாங்க. குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்துல நீரில மூழ்கி இருந்த ஜனத்தை மீனவர்கள் மீட்டு கொண்டு இருந்தாங்க. அதுல ஜெய்ஷாங்கிற ஒரு மனுஷன் பெண்கள் படகுல ஏறுறதுக்கு சிரமப்படுறாங்க என்பதை பார்த்து அவர் தன்னுடைய முதுக மேல காண்பித்து தன்னுடைய முகத்தை தண்ணிக்குள்ள காண்பித்து தன்னுடைய முதுகை காட்டினாரு. பெண்கள் அந்த முதுகுல ஏறி அந்த படகுக்கு போனாங்க. இத நாம செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்போம், வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம். பார்த்து அநேக ஜனங்கள் அவரை பாராட்டினாங்க. இந்த நியூஸோட ஃபுல் வீடியோட லாஸ்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. நாட்கள் கழிந்தது. கேரள மாநிலம் சுமூகமான நிலைக்கு வந்தது. பின்பு அந்த ஜெய்ஷாங்கிற ஒரு மனுஷனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இஸ்லாமிய சமயத்தர்கள் அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்றை கட்டி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மகேந்திர நிறுவனம் அவருக்கு ஒரு கார் ஒன்றை பரிசீலித்தது. பிரியமானவர்களே, அந்த ஜெய்ஷாங்கிற மனுஷன் தன்னுடைய முதுக காண்பிக்கும் போது நமக்கு வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும் நினைச்சு காண்பித்திருப்பாரா? அன்றைக்கு தன்னால முயன்ற உதவியை அவர் செய்தார். இன்றைக்கு பலரால் அவர் கனப்படுகிறார். பிரியமானவர்களே, நாமும் அநேக நேரங்களில் எவைகளையோ எதிர்பார்த்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் எதையும் எதிர்பாராதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிகளை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். வேதமும் சொல்லுகிறது, நமக்கு திராணி இருக்கின்ற பொழுது அதை செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போறாங்கன்னு சொல்றதை விட செய்ய மறந்து போறாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சற்று நிதானித்து பார்ப்போம். வேதம் அழகாக சுட்டி காண்பிக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. சற்று சிந்தித்து பார்ப்போம். கொடுப்பவன் சீர் பெறுவான், கெடுப்பவன் சீர்கெடுவான். கர்த்தர் உங்களை ആശീർവദിപ്പാറാக. ആമേൻ. മലപ്പുറം താനൂരിലെ മത്സ്യത്തൊഴിലാളി ജെയ്സലിന് വലിയ സ്വീകരണമാണ് നാട്ടിൽ കിട്ടുന്നത്. പ്രളയ ദുരന്തത്തിനിടെ സ്ത്രീകളടക്കമുള്ളവർക്ക് ബോട്ടിൽ കയറി രക്ഷപ്പെടാൻ വെള്ളത്തിൽ കമിഴ്ന്നു കിടന്ന് ശരീരം ചവിട്ടുപടിയാക്കി കൊടുത്ത ജെയ്സലിന്റെ ദൃശ്യം നേരത്തെ സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളിൽ തരംഗമായിരുന്നു. ഈ ദൃശ്യമാണ് ജെയ്സലിനെ താരമാക്കിയത്. ദുരന്തമുഖത്ത് മത്സ്യത്തൊഴിലാളികളുടെ സേവനത്തിന്റെ കാഴ്ചകളിൽ ഒന്നായിരുന്നു ഇത്. മലപ്പുറം വേങ്ങരയിൽ നിന്നുള്ള ഈ ദൃശ്യം സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളിൽ വൈറലായത് ഏറെ വൈകിയാണ് ജെയ്സൽ അറിഞ്ഞത്. മലപ്പുറത്ത് രക്ഷാപ്രവർത്തനം കഴിഞ്ഞപാടെ നേരെ തൃശ്ശൂരിലേക്ക് തിരിച്ചു. അവിടെ നിന്നും മടങ്ങിയെത്തിയ ജെയ്സലിനെ മത്സ്യത്തൊഴിലാളികളും നാട്ടുകാരും ആഘോഷമായാണ് സ്വീകരിച്ചത്. നമ്മളെ സങ്കടമാണ് നമ്മളെ വേദന. അവരെ രക്ഷപ്പെടുത്തലാണ് നമ്മളെ വേദന. അവർ നമ്മളെ ചവിട്ടുന്നതെല്ലാം നമുക്ക്